டியகோ கார்சியா இது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இது இந்திய பெருங்கடலில் உள்ள ஒரு தீவு. இப்ப சமீபத்தில டியகோ கார்சியால B2 பாம்பர்ஸ் போச்சு, அங்கிருந்து ஈரான் போச்சு அப்படிங்கிற மாரி ஒரு நியூஸ்ல எல்லாம் வந்துச்சு. இந்த தீவு ஒரு காலத்தில வந்து பிரிட்டிஷ் வசம் இருந்துச்சு. அதற்கு முன்னால் பிரெஞ்சு வசம் இருந்தது. அப்புறம் இந்த நெப்போலியன் சண்டையெல்லாம் போட்டு பிரெஞ்சு வந்து ரெவல்யூஷன் வந்த பின்னாடி இது இங்கிலாந்துக்கு கொடுக்கப்படுகின்றது இந்த டியகோ கார்சியா அப்படிங்கிற தீவு. அதற்கு பின்பு இது மார்சியஸ், உங்களுக்கு எல்லாமே தெரியும், மொரீசியஸ் ஆர் மாரிசியஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நாட்டிற்கு சொந்தமான ஒரு தீவு. 1970ல் பிரிட்டிஷ் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க மார்சியஸோட. போட்டுட்டு அவங்க தன்னுடைய வசம் வச்சிருக்காங்க. அப்போ யூகே, அமெரிக்கா 2 பேரும் சேர்ந்து ஒரு மிலிட்ரி பேஸ், ராணுவ தளத்தை அங்கே அமைச்சிருக்காங்க. இது முக்கியமான ராணுவ தளம் அமெரிக்காவை பொறுத்தளவில். இந்த டியகோ கார்சியோ வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலி லொக்கேட்டட் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ராணுவ சம்பந்தமான அல்லது அந்த லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் அந்த ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் அதுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் இருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு தீவு அப்படிங்கிறதுனால அமெரிக்கா வந்து தன்னுடைய ராணுவ தளத்தை இங்கே அமைச்சிருக்காங்க. இதை ஒரிஜினலாக வந்து சாகோஸ் ஆர்கிப்லாகோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்கிப்லாகோ அப்படின்னு சொன்னால் தீவுகள் அடங்கிய ஒரு கூட்டம், அதான் ஆர்கிப்லாகோ. இந்த சாகோஸ் ஆர்கிப்லாகோ தான் மால்தீவ்ஸ், மார்சியஸ், லட்சத்தீவுகள் இதெல்லாம் அடங்கியது தான் இந்த சாகோஸ் ஆர்கிப்லாகோ. அதனுடைய ஒரு பகுதி தான் இந்த டியகோ கார்சியா. முதல்ல 924 மக்கள் தான் இந்த டியகோ கார்சியாவில் இருந்தாங்க. அவங்கள வந்து சாகோனியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களையும் வந்து பிரிட்டிஷ் வெளியே அனுப்பிச்சு விட்டாங்க. இப்போ அங்கே யாருமே கிடையாது. 2500 ராணுவ வீரர்கள், கான்ட்ராக்டர்கள், இவங்க தான் அங்கே இருக்கிறாங்க டியகோ கார்சியாவில். அமெரிக்கா, பிரிட்டிஷ் இந்த இரு நாட்டை சேர்ந்த ராணுவ வீரர்கள், அவர்களுடைய விமானங்கள், கப்பல் படை, நியூக்ளியர் சப்மரின், இது மட்டும்தான் அங்கே இருக்குது. இது ஒரு முக்கியமான இடம். ஏன்னா இந்த இந்திய பெருங்கடலில் ஒரு இராணுவத்திற்கு ஒரு தளம் இருந்தால் கிழக்கு ஆசிய நாடுகள், மேற்கு ஆசிய நாடுகள், ஆப்பிரிக்கா, பல்வேறு நாடுகளை இங்கிருந்து கண்காணிக்க முடியும். அமெரிக்காவுக்கு உலகத்திலேயே மிக முக்கியமான 2 இராணுவ தளங்கள் தான் இருக்குது. ஒன்று வந்து ஜப்பான் உள்ள குவாம், இரண்டாவது இந்த டியகோ கார்சியா இந்திய பெருங்கடல் உள்ளது. ஒரு காலத்தில் இதை வந்து லெப்பர் காலனி அப்படின்னு சொல்லுவாங்க. லெப்பர் அப்படின்னு என்னது? குஷ்டரோகிகள் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு காலத்தில் பார்த்துருப்போம். அந்த குஷ்டம் அப்படிங்கிறது லெப்ரசி. இந்த லெப்ரசி பேஷண்ட்ஸ் எல்லாமே கொண்டுட்டு போய் இந்த பிரிட்டிஷ் வந்து இந்த டியகோ கார்சியாவில் வச்சுருந்தாங்க. அதனால தான் இதுக்கு லெப்பர் காலனி அப்படிங்கிற ஒரு பெயரும் உண்டு. ஒரு காலத்தில் இந்த லெப்ரசி அப்படிங்கிறது கிழக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து அப்படியே உலக நாடுகளுக்கு பரவியதாகவும், அதனால இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாருமே இந்த தீவில் கொண்டு வந்து வச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுனால லெப்பர் காலனியாக இருந்துச்சு. இப்பொழுது 1970 இருந்து இது அமெரிக்க இராணுவ தளமாக கருதப்படுகிறது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மே 2025 இந்த வருஷம் மே மாதம் தான் ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. யூகேயும் மார்சியஸ் ரெண்டுமே ஒரு அக்ரிமெண்ட். இந்த இடத்த வந்து 99 வருஷத்துக்கு லீஸ் அக்ரிமெண்ட், அதாவது குத்தகை. இந்த டியகோ கார்சியோ தீவை 99 வருடங்கள் பிரிட்டிஷும் அமெரிக்காவும் சேர்ந்து வந்து இந்த ராணுவ தளத்தை வச்சிருப்பாங்க அப்படிங்கிறது அக்ரிமெண்ட். 99 வருஷத்துக்கு பின்னாடி மறுபடியும் 40 வருஷத்துக்கு இந்த குத்தகை பீரியட் இருக்கு இல்லையா, அந்த குத்தகை காலத்தை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த உடன்பாடு. இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, இந்த டியகோ கார்சியா அப்படிங்கிறது பிரிட்டிஷ்க்கு சொந்தமானது கிடையாது, அவர்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டும், இது மார்சியஸுக்கு தான் சொந்தமானது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது என்ன சொல்லிட்டாங்கன்னா, பிரிட்டிஷ் இந்த கோர்ட்டினுடைய தீர்ப்பு எங்களை பாதிக்காது, அதாவது வந்து இந்த வெர்டிக்ட் ஆனது இட் இஸ் நாட் பைண்டிங் ஆன் அஸ் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இந்த டியகோ கார்சியோ தீவை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். இங்கிருந்து போனால் சொமாலியா, தன்சானியா, ஆஸ்திரேலியா இது போன்ற நாடுகளுக்கு இந்த தளத்திலிருந்து விரைவாக போர் விமானங்கள் மூலமாக செல்ல முடியும் அப்படிங்கிறதான். அது இல்லாமல் அமெரிக்காவினுடைய ஒரு இன்னொரு நோக்கம் என்னென்னா, சவுத் சைனா சி அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியும், தெற்கு சீன கடல். அதான் இப்பொழுது ரொம்ப ஒரு டிஸ்பியூட்டட் பிளேஸாக இருக்குது. தைவானுக்கும் சைனாவுக்கும் பிரச்சனையே அங்கே தான். அது மாதிரி ஜப்பானுக்கும் சைனாவுக்கும் பிரச்சனையே இந்த சவுத் சைனா சி. அதே மாதிரி அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் பிரச்சனை வந்து இந்த சவுத் சைனா சி. இந்த சவுத் சைனா சி பகுதி முழுவதும் சைனாவுக்கு தான் சொந்தம்னு சொல்லி சைனா சொல்றாங்க. ஆனால் அதை மற்ற நாடுகள் ஒத்துக்கொள்ளவில்லை. இந்த டியகோ கார்சியா அப்படிங்கிற தீவில் இருந்து சுலபமாக இந்த தைவானிற்கும் மற்றும் சவுத் சைனா சீக்கும் செல்ல முடியும். அதனால தான் இங்கே போர்க்கப்பல், நியூக்ளியர் சப்மரின் எல்லாமே வச்சிருக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, அமெரிக்காவினுடைய உலகத்தில் இருக்கிற எல்லா இராணுவ தளங்களுக்கும் இராணுவ வீரர்களுடைய குடும்பங்கள் செல்ல முடியும், குடும்ப உறுப்பினர்கள் போக முடியும். ஆனால் இந்த டியகோ கார்சியோ இராணுவ தளத்தில் மட்டும் எந்த குடும்ப உறுப்பினரும் செல்ல முடியாது. இங்கே இராணுவ வீரர்கள் மற்றும் கான்ட்ராக்டர்ஸ் அவங்க மட்டும்தான் இருக்க முடியும். இதுவரையிலும் ஒரு ஜேர்னலிஸ்ட் கூட அங்கே விசிட் பண்ணது கிடையாது, ஒரு ஃபேமிலி மெம்பர் கூட போனதும் கிடையாது. இது மிகவும்
ரகசியமாக வைத்திருக்கப்படுகின்ற ஒரு இராணுவ தளம். அங்க என்ன இருக்கு அப்படிங்கிறதே தெரியல. ஆனால் ஒரு சில தகவல்கள் என்ன அப்படின்னா, இங்க நியூக்ளியர் சப்மரீன் இருக்கு. அதுபோன்று அணு ஆயுதங்கள், அமெரிக்காவினுடைய அணு ஆயுதங்களும் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அமெரிக்காவிலிருந்து வேற நாட்டுக்கு கொண்டு போறதுக்கு ரொம்ப நேரம் மற்றும் தொலைவு அதிகம் அப்படிங்கிறதுனால இது ஒரு மத்திய பகுதியில் இந்திய பெருங்கடலில் பூமத்திய ரேகை யுகட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதற்கு அருகில் இருக்கிறதுனால இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலி லொகேட்டட் அண்ட் வெரி சென்சிட்டிவ் பேஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த டியேகோ கார்சியா ஒரு முக்கியமான தளமாக கருதப்படுகிறது. அதுபோன்று நம்முடைய நாடும் பல்வேறு இராணுவ தளங்களை உலகளவில் ஏற்படுத்தினால் நாமும் ஒரு மிகப்பெரிய மைட்டி நேஷன், அதாவது மிகப்பெரிய இராணுவ வலிமை பொருந்திய நாடாக உருவாக முடியும்.